வணக்கம். உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பதிவு எதுக்குன்னா, ஜூலை மாதம் தனுசு ராசிக்கு எவ்வாறு உள்ளது. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பொறுமை என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பாக தேவை. ஏன்னா 17ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவானுடைய நிலைப்பாடு 8ஆம் இடத்துக்கு வர்றதால குருவோடு சம்பந்தப்படுகின்றன. நம்ம ராசிநாதனோடு தான் சம்மந்தப்பட போகிறார். இருந்தாலும் வெற்றி என்பதும் உண்டு. பாதி பாகம், அதாவது 50% நன்மையும் தரும். ஏதோ என்ன சொல்கிறாங்க, ரொம்ப கடுமையான காத்தத்தை அனுப்பிச்சவங்களுக்கெல்லாம் இந்த அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய எல்லாருமே எதிர்பார்க்கின்ற காலம்தான். அது கூட கொஞ்சம் படிப்படியாக குறையறதுக்கான அமைப்புகள் இந்த மாதத்துலேருந்து ஏற்பட போகுது. நம்ம ராசிநாதன் சூரியனோட எப்போல்லாம் சம்மந்தப்படுதோ அப்போ கேட்டகரியே வேறு மாதிரி இருக்கும். திருப்பியும் ஆளுமைத்தன்மையோடு திருப்பியும் இழந்ததை மீட்டெடுக்கக்கூடிய தன்மையெல்லாம் ஏற்படும். நிறைய பேருக்கு 8ஆம் இடத்துல குரு போயிடுச்சு, எனக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்துகிறோம், அவமானம் வந்துடும். நாம் எதனா செய்திருந்தால்தான் இந்த அர்த்தாஷ்டம சனிலாம் யூஸ் பண்ணும். நாம் தப்பு பண்ணலைன்னா இருக்கிற வாழ்க்கை நிம்மதியாக வாழ்ந்துட்டு போடலாம். தவறான பாதைக்கு எடுத்து செல்லாமல் இருந்தால் இந்த வாழ்வாதாரம் மேலோங்கும். தவறான விஷயத்தை நாம் எடுத்தால் இந்த அர்த்தாஷ்டம சனி கண்டிப்பாக வேலை செய்யும். கொடுத்ததை அவரே டேக் ஓவர் பண்ணி எடுத்துவிடுவார். வேறு ஒன்றும் கிடையாது. அந்த 10ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை கொடுக்கின்ற பார்வையும் உண்டு. அவரே தான் நம்ம ராசிக்கு 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும். தடை தருகின்றவரும் அவரே. அவர் 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டால் இருவேறு கொள்கையும் கொடுக்கும். அப்போ 2 என்பது வரவு சார்ந்த விஷயம் என்று சொல்கிறோம் இல்லை. அப்போ 4ஆம் இடத்துல சம்மந்தப்படுகின்ற இடம் அர்த்தாச சமயம். அப்போ 3 என்பது சொல்லக்கூடிய தடையும் கொடுத்து கொடுக்கும். அப்போ முயற்சி செய்தால் வெற்றி பெறுகின்ற அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும். என்னென்னா இன்றைக்கி ஃபுல்லாக போராடி தான் சாயந்தரம் தான் சாமி நான் அதை கேட்டே வாங்கினேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல் என்பது எப்பொழுதுமே இருக்கும். உடல் அளவு சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. 17 தேதிக்கு அப்புறம் உடம்பு சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக கவனித்தணும். உடம்பு அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, மனசில் கொஞ்சம் தேவையில்லாத எண்ணங்கள் உருவாக்குறது, இந்த இது வரைக்கும் தவறான பாதைக்கு போகாதங்க கூட இந்த நேரத்தில் போகிறதுக்கான எண்ணம் எல்லாம் உருவாகும். அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் கவலை சார்ந்த விஷயத்தை தூக்கி போடுங்க. இறை நாமத்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்க. முருகருடைய நாமத்தை யூஸ் பண்ணுறதுக்கான நேரம். அதே போல் 6ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறதுல ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகத்தை கொடுக்கும். தடையில்லாத அமைப்பு வருமானத்தை தந்து கொண்டே இருக்கும். 5ஆம் அதிபதி அவரை தான் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல சம்மந்தப்படுது. சுக்கிரனோட வீட்டில் இருக்கும்பொழுது கிரகங்கள் வலிமை பெற்று செல்வம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். அதுவும் இல்லாமல் சுக்கிர பகவான் நம்மளுக்கு 11ஆம் அதிபதி 6ஆம் தேதி இடம்பெயர்ந்துள்ள இது வரைக்கும் குரு பகவானோட சம்மந்தப்பட்டிருப்பார். அது வரைக்கும் இருந்து வந்த சண்டை போராட்டம், மனப்போராட்டம் எல்லாம் இப்போ விலகி இருக்கும். ஓரளவுக்கு மனசு அப்படியே கொஞ்சம் நிலை தடுமாறி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை இருந்தவங்களாம் இப்போ கொஞ்சம் வெளிக்கொண்டு வருவாங்க. நிறைய விஷயத்தை ஷேர் பண்ணாமல் வந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இனிமேல் ஷேர் பண்ணலாம், எந்த விஷயத்தை பற்றியும் பேசலாம். பிரிந்திருந்த உறவுகள் திருப்பி சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஏற்பட போகுது. நிறைய உறவுகளில் நிறைய விரிசல்கள் ஏற்பட்டிருக்கும். நம்ம மனசில் தேவையில்லாத எண்ணமெல்லாம் வந்துடுச்சு. இது ஏன் வந்தது, எதனால் வந்ததுன்னு தெரியாது. நல்ல விஷயந்தான் அது. ஆனால் இதை நாம் இந்த காலத்தில் தெரிஞ்சிக்காமல் அப்புறம் எந்த காலத்துலையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியாது. மற்றவங்களை பற்றி நாம் தெரிய வேண்டிய காலம் இது. நம்ம கூட இருக்கிறவன் நல்லவனா கெட்டவனான்னு எப்போ நம்ம தெரிஞ்சிக்க முடியும்? நம்மளுக்கு எதனா பிரச்சனைகள் வரும்பொழுது தான் அதை தாங்க பிடிக்கிறாங்களோ இல்லையோ, நம்மளை தள்ளி விட்டுட்டு போகாமல் இருந்தால் பிரச்சனை கிடையாது. இந்த நேரத்தில் கட்டுப்பாடு என்பது ரொம்ப மனக்கட்டுப்பாடு என்பது தேவை. 17ஆம் தேதிக்கு அப்புறம் உடல்நலம் சார்ந்த விஷயத்தில் கவலை எடுத்துங்கய்யா. வரவு சார்ந்த விஷயம் தடை கிடையாது. அந்த நேரத்தில் எல்லாமே கிடைக்கும் ஓரளவுக்கு உங்களுக்கு. அதுக்கேற்றார் போல் செலவினங்களும் இருந்து கொண்டிருக்கும். நிறைய பேருக்கு அந்த வீடு உள்ளே போக முடியல, சொந்த வீட்டு உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த முறை வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கான அமைப்பு, வேலைக்கு போகிறதுக்கான அமைப்பு, வேலையில் புதிய முயற்சிகள் செய்கிறதுக்கான அமைப்புகள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயம், இடமாற்றம் எதனா கிடைச்சா கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டு வெளியூர் செல்லுறதுக்கான அமைப்புகள் இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அது 17ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றத்தெல்லாம் கொடுக்கும். நிறைய பேர் வேலையை விட்டுடலாம், வெளியூரோ வெளிநாட்டில் வாழ்ந்தவங்களாம் வேலையை விட்டுட்டு நான் சொந்த ஊருக்கு வந்துடுறேன், இருக்கிற பிஸ்னஸ் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு தனுசு ராசிக்காரங்க எதிர்பார்ப்பாங்க. இந்த நீரழிவு நோய், முக்கியமாக இந்த உடலமைப்பில் நீரழிவு, கிட்னி பிரச்சனை, சிறுநீரகத்தில் கல் பிரச்சனை, இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு பாதிச்சிருந்தால் அதுலேருந்து விடுபட்டு வெளிவரத்துக்கான காலம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை சேஞ்சஸ் பண்ணி அமைச்சிடும். ஐயா குரு 8ஆம் இடத்துக்கு போனால் அங்கே சுத்தம் பண்ணுவார். 8 என்பது நோய், கடன், பகை என்று சொல்கிறோமில்ல, வம்பு வழக்குகள் எல்லாமே அந்த இடத்துல இருக்குது. அவர் சென்றால் எல்லாம் நின்ற இடம் பாழ், இதெல்லாம் எல்லாம் கிடையாது. நின்ற இடம் பாழெலாம் இல்லை. அவர் சென்றால் அதை புனிதப்படுத்தும், இருக்கிறத சரி பண்ணும். அப்போ க்ளீன் பண்ணாத ரூமை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படும்.
நம்மளுடைய அழுக்குகள் அங்கே தான் இருக்குது, நம்மளுடைய கடன்கள் அங்கே தான் இருக்குது, நம்மளுக்கு தேவையில்லாத எண்ணங்களும். அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடியதும் 8ஆம் இடத்துல கொடுத்துருக்கான். எல்லாமே 8ஆம் இடம் என்பது துர்ஸ்தானம் மட்டுமல்ல, அதில் நன்மை தருகின்ற விஷயமும் இருக்குது. 8ல் இருக்கக்கூடிய கிரகத்தினுடைய காரகம்தான் 2ஆம் இடத்தை கொடுக்கும், வேலைத்தன்மையும் கொடுக்கும். அப்போது இது வரைக்கும் ட்ராவல்ஸ் நான் ஆரம்பிக்கல, ட்ராவல்ஸ் வண்டி வாங்கலைன்னா வாங்கிறதுக்கான பாக்கியம் எல்லாம் கிடைக்க போகுது. 8ஆம் தேதியில் இந்த 16ஆம் தேதிக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலமும் ஏற்படும். வேலையில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தயக்கத்தம் இல்லாமல் வெளியே வருவாங்க. சட்ட போராட்டம், கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள் எதனா இருந்தால் அதெல்லாம் இப்போ தெளிவான ஒரு பாதைக்கு எடுத்து செல்லும். இப்போ தான் தரணும், இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் அட்டன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி ஒரு ஆர்டரு நம்மளுக்கு நாம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, கவர்மெண்ட்டே நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தும். ஐயா, வீடு பத்திரம், நிலப்பத்திரம், இதில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, கணவன் மனைவி உறவில் இருந்து வந்த பிரச்சனை, சரியாக பிள்ளைகளுக்கு நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் போன வந்த நிகழ்ச்சி, இதெல்லாம் மாற்றுகின்ற மாதம் என்று சொன்னால் அது மிகைப்படுத்த முடியாது. இந்த உடம்பு சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. ஏன்னா செவ்வாயுடைய 8ஆம் பார்வை நம்ம மேலே பதிர்த்தும். நம்ம வேலை சார்ந்த விஷயத்தில் கேது பகவான் அங்கே இருக்கக்கூடிய இடத்துல சுக்கிர பகவான் இடம்பெயர்வதும் ஓரளவுக்கு சாதகத்தை தரும். அவர் சிம்மத்துக்கு ஒரு 6ஆம் தேதியிலேருந்து ஒரு 10ஆம் தேதி வரைக்கும் கரெக்ஷன், வேறு ஒன்றும் இல்லை. என்ன சொன்னால் வருமானம் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன உபாதைகள் இருந்தாலும் 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதனுடைய தன்மை மாறவில்லை. நம்ம அதனால் ஒரு தைரியமாக எதையுமே எதிர்த்து போராடக்கூடிய தன்மை எப்பொழுதுமே காணப்படும். கம்யூனிகேஷன் என்பது இருந்துகிட்டே இருக்கும். அதுக்காசமாக நீங்கள் பயப்படணும் அவசியமே இல்லை. செவ்வாயுடைய பலாபலன் உங்களுக்கு சாதகத்தை தரும். செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் ஓரளவுக்கு நல்ல நட்புகளை தருகின்ற அமைப்புகளாக யாரோ ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை எல்லாம் இருந்து கொண்டே இருக்கும். நம்மளுக்கு ஆப்போசிட்டாகிறவங்க கூட நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். உடல்நலத்தில் இருந்து வந்த பிரச்சனை, சர்ஜரி சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எதனா எடுத்துக்கிற மாதிரி எதனா ஐடியா இருந்தால் இந்த நேரத்தில் பயன்படுத்துங்க. ஓரளவுக்கு மனக்கட்டுப்பாடு இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. ரொம்ப ப்ரெஷராக இருந்தவங்களாம் வெளிவரத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். குறைந்தபட்சம், அதாவது அதிகப்படியான அழுத்தத்தில் இருந்தவங்களாம் குறைந்த அழுத்தத்துக்கு வரத்துக்கான அமைப்புகள், இடம் விட்டு இடம் செல்வது, வெளியூர் போயிடுது, கொஞ்ச நாளைக்கு நாம் என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு 17ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு நம்ம வெளியே விட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். நிறைய நல்ல விஷயம்லாம் எதிர்பார்க்கறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன். இந்த நேரத்தில் பொறுமையெல்லாம் கடைபிடிங்க. இறை நாமம் என்று சொல்லக்கூடிய முருகனுடைய நாமத்தை எடுத்து ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த நாமத்தை சொல்லி பாருங்கள். வேலையும் சரி, வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி, எல்லாமே குரு பகவான் வைத்து மட்டுமல்ல, சனி பகவானுடைய தன்மையும் இருக்குது. ஒரு மனுஷனுக்கு 2 கேட்டகரி. நம்மளுக்கு தசாபுத்திலாம் இதெல்லாம் சரியாக இருந்தால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை. ஓரளவுக்கு சின்ன சின்ன தாக்கங்கள் கொடுத்தாலும் அதிலேயே வெற்றி பெற்று நிறைய பேருக்கு சங்கடங்கள் கொடுக்குற மாதிரியே தான் தெரியும். ஆனால் அதன் மூலியமாக வெற்றி பெற்று வெளியே வந்தவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் போன பிறகு தான் நிறைய பேர் வாழ்க்கையில் தெளிவான பாதையை நாம் எங்கே இருக்கிறோன்ற மாதிரி நாம் யாருன்னே தெரிஞ்சுக்கக்கூடிய தளமெல்லாம் அப்போ தான் தெரியும். நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு 8ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது தான் அவனுடைய தராதரம், அவனுடைய என்ன சொல்லுவாங்களா, அவருடைய கேட்டகரி எவ்வளோ, நான் இவ்வளோ தான் அப்படின்ற மாதிரி ஒரு கொள்கைக்கு வர்றவங்கெல்லாம், என்னை சார்ந்து இருக்கக்கூடியவங்க, என்னை சுற்றி இருக்கிறவங்களுடைய நிலைமையெல்லாம் 8ஆம் இடத்தில் குரு பகவான் வரும்பொழுது தான் தெரியும். தன்னை பிடித்திருந்து மட்டும் நல்லவைகள் அல்ல, எல்லாம் ஒட்டுண்ணிகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் காட்டும். இடம் சுத்தமிழ் வராது. ஆக மொத்தம் அதிலே தெரிஞ்சுக்கலாம். நிறைய விஷயத்த நாம் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கான அமைப்புகளும் உண்டு. இப்போ தெரியலனா அப்புறம் எப்போ தெரிஞ்சுக்கிறது? இப்போ தெரியலாம் போயிட்டால் இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இருக்கிற செல்வத்தை சேர்ந்து சுரட்டி சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்ம கூட இருக்கிறவங்க தான், வேறு யாரும் கிடையாது. புது முயற்சிகள்லாம் நம்ம தேட தேவையில்லை. பொதுவாக இருக்கக்கூடிய எண்ணங்களை விட பொது பலன் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளும் நம்மளே மாற்றங்கள். இது வரைக்கும் சார்ந்து, அதாவது குடும்பம் சார்ந்த விஷயத்தில் வீடு கட்டிட்டேன், அதில் நின்று போயிடுச்சு, குடும்பம் சார்ந்த விஷயத்தில் கனெக்டே இருக்க மாட்டேது சாமி, எனக்கும் எங்கள் கணவருக்கும் மனைவிக்கும் கருத்து வேறுபாடு தான் அதிகமாகிடுச்சு கண்டி, என்னால் எதுவுமே மீட்டெடுக்க முடியல. இது மாதிரி விஷயங்கள் எல்லா இடத்துலையும் தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கு. தனுசதி பொறுத்த வரைக்கும் பகவானுடைய பார்வை எப்போல்லாம் சனி பகவானுடைய பார்வை அங்கெல்லாம் பதியுதோ நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்கும். சனி பகவான் மேலே நம்ம ராசி மேலே பார்த்தாலும் சரி, நம்ம வேலையில் பார்த்தாலும் சரி, சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்து கொண்டே இருக்கும். வேலைக்கான அமைப்பு உண்டு, தொழிலுக்கான அமைப்பு உண்டு, அதெல்லாம் மாற்று கருத்தே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மைனஸ் கேட்டகரியிலேருந்து வெளிவரத்துக்கான அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. குடும்பம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இந்த மாதம் ஓரளவுக்கு முயற்சி ஸ்தானம் வெற்றி பெறும். வருமானம் என்பது 17ஆம் தேதிக்கு அப்புறம் கூடுதலாக கிடைக்கும். சில பேருக்கு அவமானம் படுற மாதிரியே ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். 17ஆம் தேதிக்கு அப்புறம் நான் சொந்த ஊருக்கு போயிடுறேன், என்னை சொல்லி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன், என்னை விட்டுடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் காணப்படும். அந்த மாதிரி விவகாரத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பொறுமையை தானது. ஏன்னா சூரிய பகவான் 8ல் வந்தாவே உடம்பு கெடும்.
அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை எல்லாமே தலை தூக்கி நிற்கிற மாதிரியே ஒரு காலமெல்லாம் காணும். முதல்ல நாம் படுத்திருந்து எழுந்துக்க மாட்டோம், நம்ம ஹாஸ்பிட்டல் கையமாக சுற்றுற மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். ஆனால் வருமானமும் தேடி வந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலையும் காணப்படும். பொறுமை இழக்காதீங்க, நிதானத்தை கடைபிடிங்க. வாழ்வியல் மாற்றம், வாழ்க்கை மாற்றம் எல்லாம் இந்த மாதங்கள் 17 தேதிக்கு அப்புறம் நிறைய நிகழ்ச்சிகளை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். புதனுடைய 7ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று இருப்பதால் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கலங்காமல் செல்வது ரொம்ப நன்மை தரும். சர்ஜரிக்காக காத்திருந்தால் அதெல்லாம் செஞ்சு கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் நல்ல அனுகூலத்தை, உடம்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகிடும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை பெறுகின்ற மாதமாகும். அதாவது அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, தொடை பிரச்சனை, மூட்டு வலி பிரச்சனை, தொடைக்கும் நரம்புக்கும் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அடக்கவே முடியல சாமி, காலத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம், இந்த சுகர் கம்ப்ளைண்ட்லாம் சொல்கிறோம் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் ஓரளவுக்கு மாற்றத்தை இந்த மாதம் நிறைய மாற்றங்கள், மருந்தியல் மாற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. தலை நிமிர்ந்து வாழ முடியவில்லை என்றாலும் தலை தாழ்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனையெல்லாம் விலகிறதுக்கான மாதமாக 17 தேதிக்கு அப்புறம் பார்க்கலாம். கடனுக்காக எதிர்பார்த்துருந்தால் அதெல்லாம் கேட்டால் கிடைக்கிறதுக்கு அளவு வாய்ப்பு 17ஆம் தேதிக்கு அப்புறம் எதிர்பாருங்க. ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். கல்வி சார்ந்த விஷயங்கள், வேலை அமைப்பு, மேலதிகாரியுடைய ப்ரெஷர், இது மாதிரி விஷயங்கள் எதனா தொடர்ச்சியா இந்த காணட்டா அதெல்லாம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் குறையறதை பார்க்கலாம். வேறளவுக்கு நன்மை தருகின்ற விஷயத்தையும் சேர்த்தே இறைவன் கொடுக்க. ஓரளவுக்கு மைனஸ் என்பது மட்டுமல்ல, ப்ளஸ்ஸும் சேர்த்தே கொடுப்பார். சூரியன் எங்கே சம்மந்தப்படுறார், எந்த கிரகத்தோடு சம்மந்தப்படுறாரோ அதுக்குடைய ஆதிக்கம் அதிகப்படுத்தும். அப்போ நம்மளுடைய சந்திரன் சொல்லக்கூடிய வலிமை அதிகக்கூடிய காலம். வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கான பாக்கியம், திடீர்னு பார்த்தா புதுசாக ஒரு வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான பாக்கியமெல்லாம் ஏற்படும். சூரியன் 8ஆம் இடத்துல வந்தாலும் இந்த பாக்கியமெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டிய மாதத்தில் முதல் மாதமாக இந்த ஜூலை மாதம் 17 தேதிக்கு அப்புறம் இந்த இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது. இரவு நேர பயணம் இதெல்லாம் தவிர்த்துக்கணும். குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை இந்த 17ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு குலதெய்வத்துக்கு ஒரு பொங்கல் ஒன்று வச்சுட்டு வாங்க. குலதெய்வத்தை போய் பணங்கிட்டு வர்றதில் நல்ல முன்னேற்றத்தை காணலாம். நிறைய ப்ரெஷர்லேருந்து வெளிவரத்தை பார்க்கலாம். இந்த ஜூலை மாதமே அபிவிருத்தி தருகின்றது யாருகளான தனுசு ராசிக்காரங்களுக்கு அபிவிருத்தி தரும். பொறுமை இழந்தவங்களுக்கெல்லாம் அபிவிருத்தி தருகின்ற மாதமாக மாறப்போகுது. எல்லாருக்கும் குரு 9லே இருக்காது, எல்லாருக்கும் குரு 7லே இருக்காது. இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். 5லே இருக்காது. இந்த காலம் கொஞ்சம் சற்று கலக்கமாக இருந்தால் அந்த விஷயத்துலேயே நாம் தடுமாற்றத்திலிருந்து வெளியே வந்துடலாம். எல்லாருக்கும் ஒரே நேரமாக இல்லை. இன்று இருக்கிற போல் நாளைக்கு கிடையாது. இதெல்லாம் நாம் தெரிந்து மனசில் தெளிவான பாதை எடுத்து சென்றால்தான் வருகின்ற காலத்தை எதையும் எதிர்கொள்ளாமல் நாம் எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஈஸியாக வெளியே வந்துடுவோம். நல்லவை அனைத்தும் வந்து சேரும். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.